குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ 12th இன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் தான் 90 மதிப்பெண்கள் கேட்பாங்கப்பா ஓகேங்களா. 10 மார்க் வந்து உங்கள் ஸ்கூலில் இன்டர்னல் போடுறது. ஸோ இந்த 10 மதிப்பெண் தாண்டி 90 மதிப்பெண்கான வினாக்கள் எப்படி இருந்துச்சு, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெவ்வேறு கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 90 மதிப்பெண்கான வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான். இப்போ என்னதுன்னா 1 மார்க்கு, அதாவது சூஸு, அது மட்டும் இல்லாமல் மனப்பாட பகுதி, பாடல்கள், அதுக்கப்புறம் திருக்குறள், குறுவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினா. கண்டிப்பாக திருக்குறள்லேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும்ப்பா. குருவினாவாக இருந்தாலும் சரி, சிறுவினா இருந்தாலும் சரி, நெடுவினா இருந்தாலும் சரி, நீங்கள் திருக்குறள்லேருந்து கொஷின்னு இதை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இலக்கண எக்ஸசைஸ்லாம் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 வேர்டு. ஸோ அந்த 14 1 மார்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 14 1 மார்க் வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 or 2 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மனப்பாட பாடல், திருக்குறள்லாம் எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு பெரும்பாலும் சொன்ன விஷயம் என்னென்னா கொஞ்சம் டைம் எங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாப்பா, எப்பவுமே தமிழ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் கொஞ்சம் அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவையான நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் எழுதலாம், உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு விஷயமாக சொல்லியிருந்தாங்க. கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னு சொல்லலை, மாட்ரேட்டாக இருந்துச்சு. அதாவது 89 88 அந்தமாரி மதிப்பெண்ணை நோக்கி எழுதின ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் அதுக்கு சிரமமாக இருந்துச்சுனாங்க. எப்படின்னா பாஸ் வந்து ஈஸியாக ஆகிடலாம்ப்பா, ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருந்துச்சு. பட் நீங்கள் 90க்கு 88 89 எடுக்கிறது கொஞ்சம் சவாலாக இருந்துச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஓவரால் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இனிமேல் வர எக்ஸாம்ஸ்லாம் கூட நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் படிங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது 11th 10th ஸோ லைனாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ மற்ற வர எக்ஸாம்ஸில் எப்படி இருக்குது, ஆன்சர் கீஸு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸில் எப்படி வருதுன்றதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.